கண்டு நின்ற மாயையும் கலந்து நின்ற பூதமும் உண்டிறங்கு மாறு நீர் உணர்ந்திருக்க வல்லீரே. பண்டையாழும் ஒன்றுமாய் பயந்த வேத சுத்தனாய் அண்டமுத்தியாகி நின்றவாதி மூல மூலமே. கண்ணால் காண்பது எல்லாம் மாயை, அதில் திளைத்து வல்ல ஐந்து பூதங்கள். உணவு உண்டவுடன் ஊடல் உறங்குவது போல் இந்த ஐம்பூதங்களையும் மாயையையும் உறங்க வைக்கும் வழியை உணர்ந்து இருக்கும் வல்லமை உடையவரென்றால் பயபக்தியுடன் சுத்தமான மனதுடன் பழைய வழியாகிய முக்கலையை நாடி தன்னிலே முளைத்தெழுந்த சோதியை நாடி நாடி உம்முளே நாழிகை இருந்த பின்னும் பாலனாகி வாழலாம் பறந்து போக யாக்கையும் ஆலமுண்ட கண்டராணையும் மயானையுண்மையே. நாடியான சுழுமுனையில் வாசியோகம் செய்து அதனால் வரும் நாத சப்தத்தால் அங்கே தோன்றி எழுந்த ஜோதியில் மனம் பொருத்தி 4 நாழிகை செய்ய வேண்டும். இதனை தொடர்ந்து நாடி செய்து தவம் புரியும் யோக ஞான சாதகர்கள் என்றும் இளமையோடு பாலனாக வாழ்வார்கள். அதன் பலனாய் அவர்களே பரப்பிரமமாய் ஆவார்கள். இது ஆலகால விஷமுண்ட நீலகண்டர் மீதும் ஆணையிட்டு சத்தியம் என்று சொல்கின்றே. ஈன்ற வாசலுக்கிறங்கி எண்ணிறந்து போவீர்கள். கான்ற வாழை மொட்டலர்ந்த காரணம் அருகிலி நான்ற வாசலை திறந்து நாடி நோக்க வல்லீரேல். தோன்றுமாயை விட்டொழிந்து சோதி வந்து தோன்றுமே. பெண்கள் மேல் கொண்ட மையலினால் அவர்களுக்கு இறங்கி வாழ்நாள் முழுகும் உழைத்து இழைத்து மாண்டு போகின்ற மனிதர்கள். வாழையடி வாழையாக வாழை மரம் கன்று ஈன்றதாயும் பூ பூத்து காய்க்கும் காரணத்தை அறிவீர்களா? மனிதர்களுக்கும் வாழைக்கும் நீரே வித்தான காரணத்தை அறிந்து கொள்ளுங்கள். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற 4ம் இருக்கும். நந்தியின் வாசலை திறந்து மெய்ப்பொருளையே நாடி நோக்கி இருந்து தியானித்திருக்க வல்லவரால்
மனத்தினால் தோன்றுகின்ற மாயைகள் யாவும் நம்மை விட்டு ஒழிந்து நம்முளருட்பெரும் ஜோதியாக ஈசன் வந்து